இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில் நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நான் மிக சுருக்கமாய் மனமிட்டு பேச விரும்புகிறேன். காரணம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம், நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், நல்ல சத்தியங்களை கேட்கிறோம், வேதம் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்மிடத்தில் கிரியைகள் இல்லாத சில அனுபவங்களை நான் பார்க்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு நான் பேசுகிற இந்த காரியம், நான் மனமிட்டு பேசுகிற ஒரு காரியம், ஒருவேளை உங்கள் வாழ்வில் நீங்கள் கடைபிடிப்பதற்கோ அல்லது நீங்கள் மறந்து போய் திரும்ப நினைப்பூட்டுவதாகவோ நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைமை, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கடுமையான வெயில், இந்த வெயில் காலமாக இருக்கிறபடினால நான் அதை மையப்படுத்தி ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவதாக, எல்லோரும் வீடுகளில் நமக்கு பெட் அனிமல்ஸ், அதாவது வீட்டில் உள்ள செல்ல பிராணிகள் அல்லது பறவைகள், இப்படிப்பட்டவை நாம் வளர்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வளர்க்காதவர்களாக இருந்தாலும் சரி, சிலருக்கு இதெல்லாம் அலர்ஜி, எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் இதிலெல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அப்படி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் நான் சொல்லுகிற காரியம், இந்த வெயில் நாட்களில் தினமும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாகிலும் ஒரு 2 நேரம் சின்ன ஏதாவது உணவுப் பொருட்கள், ஏதாவது பயறு வகைகள், ஏதாவது தானியங்களை, கொஞ்சம் தானியங்கள் அல்லது அதற்கென்றே இந்த புறாக்களுக்கெல்லாம் போடக்கூடிய சில உணவுப் பொருட்களை நாம் எடுத்து கொஞ்சம் வெளியில், வீட்டுக்கு வெளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம் வைக்கும் பொழுது பறவைகள் வந்து அதை பயன்படுத்திக்கொள்ளும். அதேபோல் தண்ணீர், சில குவளைகளில் நாம் அதற்காகவே தண்ணீரை வைக்கும் பொழுது அது ஏதாவது அந்த வழிப்போக்கில் போகிற விலங்குகளுக்கோ அல்லது ஆடுகளுக்கோ நாய்களுக்கோ பூனைகளுக்கோ யாருக்கோ அது அந்த செல்ல பிராணிகளுக்கு அது பிரயோஜனப்படும். பல நேரங்களில் இப்போ இந்த வெயில் காலமானபடினால அந்த வாயில்லா பிராணி தான், ஆனால் அவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள், அந்த கொஞ்சம் தண்ணி கிடைக்கலன்னா கொஞ்சம் தண்ணிக்காக அவர்கள் பண்ணக்கூடிய சில காரியங்கள், அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த வெயிலின் கொடுமைகளை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 2வதாக, நமக்காக வேலை செய்யக்கூடியவர்கள், நமக்காக, அதை நம்ம செய்ய முடியலை, அதனால் அவங்க செய்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள், நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி நம்முடைய ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி டெய்லி நம்ம வீட்டில் உள்ள அழுக்க வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள். அதே போல் குறிப்பாக நமக்காக என்ன பொருள் ஆர்டர் பண்ணாலும், சாப்பாடாக இருக்கட்டும், வீட்டு பொருட்களாக இருக்கட்டும், டெலிவரி கொண்டு வரக்கூடிய அந்த தம்பிமார், அந்த தங்கச்சிமார், அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏதாகிலும் அவர்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, டிப்ஸ் கொடுக்கணும், அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, 3 ரூபா 4 ரூபா தான் ஒரு பாட்டில் தண்ணி, 4 ரூபா இருக்கும் 1/2 லிட்டர் தண்ணி. அதை நீங்கள் வாங்கி ஒரு 50 பாட்டில் வைக்கலாம், 100 பாட்டில் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வரும்போது ஒரு தண்ணி கொடுக்கலாம். ஒரு பாட்டில் கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு போவாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் கொடுக்குற 50 ரூபா டிப்ஸை விட ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து வெயில் நேரம் ரொம்ப கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க, நீங்கள் சொல்லி பாருங்கள். அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் அதை செய்யுங்க.
நம்மளுக்காக வேலை செய்கிறவங்க, காவல்துறையில் உள்ளவர்கள், எந்த அதிகாரியாக இருக்கட்டும், உள்ளே இருந்து வேலை செய்யக்கூடியவர்களை காட்டிலும் அந்த வெளியில் இருக்கக்கூடியவர்கள், போக்குவரத்து காவல்துறையில் நிற்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய அன்பை நம்ம செலுத்தலாம், உற்சாகப்படுத்தல். அதுலேயும் இந்த தேர்தல் நாட்களில் பெரிய அரசு தலைவர்கள் வரக்கூடிய பந்தோபஸ்து டியூட்டிகள் எல்லாம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நம்ம வீட்டுடைய கழிவறையை காண்பித்து கொடுக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு உணவு கொடுக்கலாம், அவர்களுக்கு தேநீர் கொடுக்கலாம். அவங்கள உற்சாகப்படுத்துவது நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடை. அதுலேயும் இந்த நாட்களில் ஒரு சமீபத்தில் ஒரு வீட்டில் பார்க்குறேன், அவங்க வீட்டுக்கு ஃப்ரண்டில் கொஞ்சம் ஓலை மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு அப்படி இழுத்து விட்டுருக்குறாங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கேட்டேன், இது ரோட்டு பக்கம் வரைக்கும் எடுத்துருக்கீங்களே அப்படின்னோடனே, இல்லை இது வந்து அந்த வெயிலில் மக்கள் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தா அதே போல் அதில் என்ன செய்கிறாங்க, அந்த ரெண்டு சகோதரிகள் வீடு வீடாக போய் சர்வே பண்ணுவாங்க இல்லையா, அரசாங்கத்திலிருந்து குழுவிலிருந்து இந்த மாதிரிலாம் போகிறவர்கள் அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்துட்டு போகிறாங்க. நல்ல சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது இதெல்லாம் பரிசுத்த வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனெல்லாம் கேட்காதீங்க. நம்ம வாழக்கூடியது இப்போது பரலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அடுத்ததாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய காரியம், நம்முடைய பிறந்த நாள், நம்முடைய திருமண நாட்களில் ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். சமீபத்தில் ஒரு அருமையான அம்மா கூப்பிட்டு, நான் 4000 ரூபாய் தர்றேன், நீங்கள் ஃபீட் நேஷன் மூலமாக ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்க, அதே நேரத்தில் எனக்கு ரிலேஷன் ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்களுக்கும் நீங்கள் உணவு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ நான் அவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். அவங்கள எங்கே உட்கார வச்சு கொடுக்கறது? நம்ம ரோட்டோர வாசிகள், பிச்சை எடுக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். தர்மம் எடுத்துக்கொண்டு அங்கங்கே இருப்பாங்க, சிலர் மன வளர்ச்சி இல்லாமல் சுற்றி கொண்டு இருப்பாங்க. அப்போ இவர்களை நம்ம கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு இட வசதி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் அந்த ஹெவன்ஸ் கார்டன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா நாம் செய்யக்கூடிய சில பணிகளை அங்கே வச்சு நம்ம என்ன செய்யலாம், செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ திருமண நாள், பிறந்த நாளுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். பொருள் சாப்பாடு கொண்டு போக முன்னாடி ஜெபம் பண்ணுறோம். அந்த குறிப்பிட்ட ஸ்பான்சர் பண்ணக்கூடியவர்களை நினச்சி ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் ஹெவன்ஸ் கார்டனில் ஆயத்தம் ஆயிடுச்சுன்னா, ஹெவன்ஸ் கார்டனில் உறவினர்கள்லாம் வந்து ஒரு கேக் வெட்டி, அங்கே உள்ள பெரியவர்கள், அங்கே உள்ள சின்ன குட்டி பிள்ளைகள், அங்கே யார் இருக்காங்களோ அவர்களோடு கூட நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு. பிறந்த நாள், திருமண நாட்களை நீங்கள் மறவாமல் ஏழைகளுக்கு உணவு செய்யுங்கள், உணவு கொடுங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரன் பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்துல சொன்னார், நாங்கள் வெளிநாட்டிலிருந்து லீவுக்கு வர்றோம், அந்த குறிப்பிட்ட நாள் வந்து இந்த இடத்துல நாங்கள் ஒரு இடத்த ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம், ஒரு ஹால் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஃபுட்டு எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொன்னது ஏகதேசம் 8 லட்சம் ரூபாய். அவரோட சொன்ன உடனே அப்படியே எனக்கு 8 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நேபாளில் உள்ள சர்ச்சை கட்டி முடிச்சிடலாம். அதை நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை ஆமாம் நம்ம எல்லாம் கொண்டாடலையா, நீங்கள் என்ன டிவியில் உட்காந்து பேசுகிறீங்க, நீங்கள் கொண்டாடலாம். எல்லாமே கொண்டாடிட்டோங்க, எல்லாமே கொண்டாடிட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கொஞ்சம் நாம் ஏழைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரே நாள் 3 மணி நேரம் பெரிய பெரிய நபர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு நல்ல பார்ட்டி, எல்லாருக்கும் கிஃப்ட்டு, சஃபாரி சூட் மெட்டீரியல்ஸு, எல்லாருக்கும் பெரிய பெரிய 600 ரூபாய் மதிப்பில் உள்ள ஃப்ளாஸ்க்கு, இதெல்லாம் கொடுத்து முடித்து அவங்க இவ்வளோ சந்தோஷம் எதுக்காக? 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த குட்டி பிள்ளையினுடைய பிறந்த நாள். அதுக்கு ஒரு இது சொன்னாங்க, ஒரு முதலாவது பிறந்த நாள் அப்படியே எங்கள் மக்கள் அப்படியே திரும்பி பார்க்கணும், எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் அப்படியே எங்களை இது பண்ணணும், பார்க்கணும் எங்களை. அதில் அந்த அர்த்தமே முதல்ல தவறு. மற்றவர்கள் நம்மளை பார்ப்பதற்காக இல்லை. முதல் பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படிங்கிறது தேவனை உயர்த்துவதற்கு, தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தி எனக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை தந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், இந்த சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தந்தாருன்னு சொல்லி ஒரு நன்றி ஜெபம் வைக்கலாம், ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைக்கலாம். ஒருவேளை இதை அட்வைஸாக நினச்சிடாதீங்க. தயவுசெய்து அவர் சொன்னோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, அதே போல் அவர் எனக்கு அழைத்திருந்தார். அந்த நாட்கள் நான் நேபாளில் இருந்தனால போக முடியலை. ஆனால் போயிட்டு வந்த ஒரு சகோதரன் சொன்ன காரியங்களெல்லாம் கேட்ட பொழுது மனசுக்கு, இதே நபரிடத்தில் நேபாளில் சபைகள் கட்டப்பட்டு வருது, ரொம்ப தேவைகள் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, திக்கற்றவர்கள் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பிரதர் ஏதாவது பண்ணணும் பிரதர், ரொம்ப டைட்டாக இருக்குப்போ அப்படிம்பாரு. ஆனால் பாருங்கள், இவ்வளோ 8 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு எளிதில் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவருக்காக, ஏழைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய நேரங்களில் நம்ம ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னு சொல்லி தப்பித்து கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் மனதளவில் கர்த்தருக்காக
உண்மையாக நிற்க வேண்டும். இயேசுவினுடைய அந்த அன்பு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காரியம். அதாவது இயேசுடைய அன்பு என்பது உள்ளே வச்சிட்டு இருக்கிறது இல்லை, கிரியைகள் அதை காட்டணும். அதை காட்டுவதற்கு உங்களை மிக அன்போடு அழைக்கிறேன். தொடர்ச்சியாக நேபாள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நேபாளுக்காக, இந்த ஒளிபரப்புகளுக்காக உதவி செய்யக்கூடிய உங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபிங்க. நான் இன்றைக்கி இது பேசணும்னு ரொம்ப நாள் ஒரு இது இருந்துச்சு, அதை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். இந்த ரொம்ப அதிகமாக வெயில் காலம் இருக்கிறபடினால ரொம்ப கவனமாக இருங்க. திடீர்னு சில இடங்களில் மழை பெய்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதோடு கூட சில சின்ன சின்ன பலகீனங்களும் நமக்கு வருவதுண்டு. நம்முடைய உடலை பார்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் நம்மேல வைத்திருக்கக்கூடிய கிருபை பெரிதாக இருக்கிறது. அதிகமாய் ஜெபிப்போம், அதிகமாய் வேதத்தை தியானிப்போம், சபை ஆராதனைகளில் கலந்து கொள்வோம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். ஊழியங்கள் எங்கே வாய்ப்பு கிடைத்தாலும் விடாமல் அந்த ஊழியத்தை போய் செய்யுங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, முழுமையாக சபை ஆராதனையில் போய் இருக்க முடியாது. அவ்வளோக்கு தொடர்ச்சியாக ஊழியங்கள் கிடைக்கும். சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், கன்வென்ஷன் கூட்டம், 15 நிமிஷம் பேசுறது, எது கிடைச்சாலும் ஓடி போயிடுறது. ஆன்லைனில் கிடைச்சா கூட விடுறது இல்லை. ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சிகள் பிரயோஜனமாக இருந்தால், நான் பேசுகிற காரியம் பிரயோஜனமாக இருந்தால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாமும் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நேபாள் தேசத்தில் கட்டலாம். இன்றைக்கும் கூட உங்கள் மத்தியில் பெருக பண்ணுவார் என்ற தலைப்பில் நான் ஒரு அன்பின் பகிர்வை நான் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். வேகமாக நமக்கு டைம் இல்லை, குறைவான நேரம் இருக்கிறதுனால என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 30 அதில் உள்ள 5வது வசனம். உபாகம் 30 அதில் உள்ள 5வது வசனம். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். எனக்கு இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிறைஞ்ச மனசோட சொல்லுகிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்க பிதாக்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பூட்டம், பூட்டி இவர்களெல்லாம் வாழ்ந்த நாட்களை விட உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என் தேவன் பெருக பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை, இந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்வில் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஒரு வெறுமை, ஒரு தனிமை. நல்லா இருப்பாங்க, நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு இப்படி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாமே இருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பெங்களூரில் இருப்பாங்க, யூஎஸில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க, ட்ரிவாண்ட்ரத்தில் இருப்பாங்க. அப்படி பல இடங்களில் நல்ல நிலைமைகளில் நல்ல ஐடி கம்பெனிகளில் வேலை பார்த்து லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வாங்கி எல்லாம் அப்படி ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இந்த பெற்றோர் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்குள்ளால எத்தனை லட்சங்கள் கோடிகள் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும், ஒரு தனிமை இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு பெற்றோர்கள், சீனியர் சிட்டிசன், அங்கிள், ஆண்டி, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட, உங்களை பார்க்கிலும் பெருகுவார்கள். அவர்கள் உங்களை பார்க்கிலும், உங்களுடைய காலத்தை பார்க்கிலும், நீங்கள் வாழ்ந்த நாட்களை பார்க்கிலும், நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை பார்க்கிலும் உங்கள் பிள்ளைகள் மேன்மையாயிருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் நாம் துரத்துண்ட ஒரு அனுபவத்தில், ஒரு மாதிரி எங்கேயோ வனாந்திரத்தில் நம்மளை யாரோ விட்டுட்டு போனது மாதிரி ஒரு அனுபவம் நமக்குள்ளாய் வருகிறது. இது பிள்ளைகளுக்கும் வருகிறது, பெற்றோர்களுக்கும் வருகிறது, பெரியவங்க, தாத்தா, பாட்டி எல்லாருக்குமே இந்த எண்ணம் வருகிறது. எல்லாம் இருக்கும், வீட்டில் எல்லா வசதி இருக்கும், நம்ம நினைக்கிறத விட அதிகமாக சாப்பிட்ற வசதி இருக்கும், பல தலைமுறைக்கு சொத்து இருக்கும், ஊருக்குள்ளே எங்கெல்லாம் லேண்டு வாங்கி போட்டிருக்கிறாங்க, எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்குது தெரியாது. ஆனால் உள்ள ஒரு தனிமை, உள்ள ஒரு வெறுமை, உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறீங்க. இனி எல்லாத்தையும் எடுத்து யாருக்காவது உதவி செய்ய முடியாது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் செய்ய முடியாது. கொடுக்கணுங்கிற மனசு இருக்குது, ஆனால் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க. நான் இந்த வசனத்தில் வெறும் 5 வசனம், நான் வேற எந்த சப்ஜெக்டுக்குள்ளேயும் போகாமல் ஒரு 5 வசனத்தை வச்சு உங்களுக்கு நான் சில காரியங்களை
நான் நினைப்பூட்டி இந்த அன்பின் பகிர்வை ஜெபத்தோடு நான் முடிக்க இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது வசனம் இங்கே சொல்லுகிறது, நல்ல கவனித்துடுங்க. உபாகமும் 30 முதல் 5 வசனம் தான், நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது, அப்போ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஒரே இடத்திலிருந்து, ஒரே கண்மலைக்குள்ளிருந்து வருது. தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ரெண்டும் வருது. அப்போ இதில் ரெண்டில் எனக்கு எது தேவைங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு கையில் அதை கொடுக்குறார். அந்த 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 தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு உரிமையை கர்த்தர் என்னிடத்தில் கொடுக்குறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் வீட்டில் உள்ள எங்க குடும்பத்துக்கு இது பொருந்தும். சொல்லுங்களேன், இது என் குடும்பத்துக்கு பொருந்தும். ஆமென் சொல்லுங்க. இது என்னுடைய வீட்டுக்கு பொருந்தது. எப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு. ஒரு உணர்வு, ஒரு அனுபவம் எனக்குள்ள அப்படி இருக்குதுங்க. ஆண்டவர் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் துரத்தி விடப்பட்டது மாதிரி ஒரு ஃபீல், என்னை எல்லாரும் விட்டுட்டு போனது மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள இருக்குது. ஒரு உணர்வு எனக்குள்ள அப்படி இருக்குது. எனக்குள்ள யாரோ சொல்கிறாங்க, நீ தனிமையாக்கப்பட்டுட்ட, இனி உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, இனி உன்னை யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தம் எனக்குள்ள கேட்குது. என்னால் ராத்திரி தூங்க முடியல. என்னால் ராத்திரி நேரங்களில் முழிச்சே உட்கார்ந்துருக்கிறேன். எல்லாரும் தூங்கி கொண்டு இருப்பாங்க, ஆனால் நான் முழித்து பார்த்து கொண்டே இருப்பேன். ஏதோ ஒரு தனிமை எனக்குள்ள இருக்கிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் பொழுது நீ அங்கங்கே அலப்பி கொண்டிருக்கிற, உனக்குன்னு ஒரு தீர்மானம் இல்லை. முதலாவது காரியம், நாம் பெருக பண்ணுவதற்கு அல்லது நாம் பெருகுவதற்கு, தேவன் என்னை பெருகச் செய்வதற்கு முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம், ஒன்றாவது காரியம், உன் இருதயத்திலே சிந்தனை செய்து ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. அல்லேலூயா. ஒரு தீர்மானத்துக்கு வரணும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பிள்ளைங்களுக்குன்னு ஒரு இடத்த வாங்கிடலாம். 2000 இதைத்தான் சொன்னீங்க, 2005 இதைத்தான் சொன்னீங்க, 2010 இதைத்தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், வசனம் மாறல, நான் மாறிட்டே இருக்கிறேன். நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். வசனம் ஒரு நாள் மாறாது. ஏன்னா இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையை மெருகூட்டி கொண்டிருக்கிறது. என்னை புடமிட்டு இந்த வார்த்தை என்னை பெருகச் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய சில காரியங்கள், சில கிரியைகள் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, முதலாவது அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியங்களாக இருக்கட்டும், முதலாவது நீங்கள் சிந்தனை செய்து உங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க. முதலாவது காரியம். ரெண்டாவது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். ரெண்டாவது, பெருக பண்ணுவார். என்னை சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுவார். எப்போ பெருக பண்ணுவார்? நானும் என் பிள்ளைகளும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் பக்கம் திரும்பினால். எல்லாம் ஒரு அருமையான ஒரு வார்த்தைங்க. நான் மட்டும் திரும்பினா பத்தாது, நான் மட்டும் சர்ச்சைக்கு போனால் பத்தாது, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா பத்தாது, நான் மட்டும் ஞானஸ்நானம் எடுத்தா பத்தாது, நான் மட்டும் அபிஷேகம் பண்ண, நான் எப்படி வாயு வயரும் வேற, நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படி ஓடிக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? உன்னை நான் பெருக பண்ணுறப்பா, நீயும் உன் பிள்ளைகளும் என் பக்கமாக திரும்பி பாருங்க. நீங்கள் இந்த வசனம் அழகான சொல்லுது பார்த்தீங்களா? முழு இருதயத்தோடு முழு ஆத்மா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டாவது காரியம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய நம்ம பார்த்து கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய அனுபவ ரீதியாக நம்மிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்குற, நீ முழுசா மனம் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க. முழுசா மனம் திரும்பணும். இந்த பாதி கொஞ்சம் அங்கங்கே சில பகுதிகளை விட்டு வைக்கிறது இல்லை. முழு இருதயத்தோடும்
முழு ஆத்மாவோடும் நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பெருகுகிற அல்லது பெருக செய்யக்கூடிய அனுபவத்தை கொடுப்பார். மூணாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடம் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக்கொள்ள. பாருங்க, சிறையிருப்பில் இருக்கக்கூடிய அல்லது இன்னைக்கும் உட்கார்ந்து தனித்தனியாக உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய என் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நான் அழுது கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தேவன் தரக்கூடிய மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? நீ உன்னை நான் பெருக பண்ணுறேன்ப்பா, உறுதியாக பெருக பண்ணுகிறேன். இந்த மாதத்தில் உன்னுடைய வியாபாரத்தை நான் பெருக பண்ணுகிறேன், உன் குடும்பத்தை பெருக பண்ணுகிறேன், உன் சிந்தனையில் இருக்கக்கூடிய உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் பெருக பண்ணுகிறேன். நீ செய்ய வேண்டிய காரியம், உன் சிறையிருப்பை நான் திருப்பணும்னு சொன்னால், உன் மேலே எனக்கு ஒரு இரக்கம் வரணும்னு சொன்னால், உன்னுடைய எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சிந்தனைகளில் அங்கங்கே விழுந்து கிடக்கிறோம். அநேக குடும்பங்களில் பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது அவங்களே என்ன செஞ்சிருவாங்க, எல்லா இடத்துக்கும் அனுப்பி விட்டுருவாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அருமையான பெற்றோர்கள், இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வெளி இடங்களில் இருக்காங்க பார்த்தீங்களா, வெளி தேசத்தில். அது அந்த குறிப்பிட்ட வயதில் நீங்கள் அவர்களை வெளி இடங்களில் செட்டில் ஆவதற்கு, வெளி இடங்களில் படிப்பதற்கு, அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செய்த ஒரு மன விருப்பம். உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் கேட்டார், வாசல்களை திறந்தார், அனுகூலமான பாதைகளை கொடுத்து பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்கள் இங்கே ஊரில் இருந்து என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது. உங்க சிறையிருப்பை தேவன் திருப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது நாலாவது ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒன்று, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் புலம்புவாங்க, என்னை கூட்டிகிட்டு போய் பிள்ளைகள் தங்க வைக்கிறேங்கிறாங்க, என்னைய ஊருக்கு போங்க. உங்கள் பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது அவங்க அமெரிக்கா இல்லை, ஐரோப்பா இல்லை, லண்டனை எங்கே இருக்கார்களோ உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் போயிருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம். பிள்ளைகளை இங்கவான்னு கூப்பிடக்கூடாது, இங்கிருந்து நீங்கள் பிள்ளைகளிடத்தில் போகணும். ஆனால் நீங்கள் எங்கே தான் போனாலும், எங்கே தான் நீங்கள் இருந்தாலும், உங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட காலங்களில் கர்த்தர் உங்களை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் வெளி தேசத்திற்கு அழைக்கும் பொழுது, அல்லது 6 மாதம் 1 வருஷம் எங்கள் கூட வந்து இருங்க அப்படி கூப்பிடும் பொழுது நல்ல மனசோடு நீங்கள் என்ன செய்யணும், போகணும், புலம்பக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்கள்ட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட, சொந்தக்காரர்களிடத்துல இப்படி ஒவ்வொருத்தரையாக போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. நீங்கள் ஆலோசனை கேட்பதற்கும் உங்களுக்கு ஆலோசனை தருவதற்கும் தகுதி உள்ள ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாக உங்கள் பிள்ளைகளோடு கூட போய் இருங்க. ஏன்னா பிள்ளைகளை பெருக பண்ணக்கூடிய தேவன் உங்களிடம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் தலைமுறையை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் இந்த வசனத்தை நான் எதுக்காக பேசிட்டு இருக்கிறேன்னா, அநேக குடும்பங்கள் இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ சொல்கிறேன், உங்களை விட நீங்கள் சொல்லுவீங்க, நான் டீச்சராக இருந்தேன், நாங்கள்லாம் அந்த காலத்தில். உண்மைங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் வாழ்ந்த அந்த ஒரு 50-60 வருஷ காலத்தை விட பல மடங்கு, பல்லாயிரம் மடங்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் உங்களை வெளிநாட்டுக்கு கூப்பிட்டா நீங்கள் போங்க. எனக்கு அங்கே சாப்பாடு ஒத்துக்கிடாது, இடம் ஒத்துக்கிடாது, எனக்கு அங்கே உள்ள பாத்ரூம் பிடிக்காது, எனக்கு அங்கே உள்ள ரூம் பிடிக்காது, என் மருமகளை பிடிக்காது, என் மருமகனை பிடிக்காது, என் பேரப்பிள்ளையை பிடிக்காது, எனக்கு அமைதியாக இருக்கணும், இதெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணினது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே 5வது வசனத்தோட முடிக்கிறேன். உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து, அதில் உங்களை கொண்டு சேர்த்து உங்களுக்கு நன்மை செய்வார். அது என்ன நன்மை? போகிற இடத்துக்கு தக்க உங்கள் உடல் சூழ்நிலைமை மாறும், போகிற இடத்துக்கு தக்க உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய எல்லாம் மாறுங்க. லைஃப் ஸ்டைல் மாறும். திடீர்னு கோட்டை சூட்டு போட்டிருப்பீங்க, நல்ல பெரிய ஷூ எல்லாம் போட்டிருப்பீங்க, டை கட்டியிருப்பீங்க, பல மாற்றங்கள் அங்கே வரும். என்ன மாறினாலும் நமக்கு பிளேஸ் எது தான்? இந்த ஊர் தான். எங்கே போனாலும், என்ன சாப்பிட்டாலும், என்ன மாற்றம் வந்தாலும்
நமக்குள்ள விதைக்கப்பட்ட அந்த இயேசு, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தின் தெளிவு அது மாறாது. அது உங்களை மாற விடாது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு, நீங்கள் கர்த்தரிடத்தில் காட்டின அந்த காரியங்களை அவர் பார்க்கிறார். அவர் உங்களை கொண்டு சில கிரியைகளை செய்ய எதிர்பார்க்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையோடு நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நீர் என் பிள்ளைகளை வெளி தேசத்துக்கு கொண்டு வர. அநேகருடைய பிள்ளைகள் வெளி தேசத்தில் செட்டில் ஆகிறதுக்கு அவங்க அந்த தேசத்தில் உள்ள வீசா, அந்த தேசத்தில் உள்ள கிரீன் கார்டு, அந்த தேசத்துக்கான சட்டத்திட்டங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. புலம்பாதீங்க, மனதார ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, அம்மா எனக்கு விசா கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இதோ இந்த நாளிலேயும் இந்த இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. எங்களோடு நீர் பேசுனதுக்காய் நன்றி. அருமையான பெற்றோர்கள் அநேகரோடு கர்த்தர் இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறேன். நீர் எங்களை பெருக பண்ணக்கூடிய தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். இந்த வசனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் ஆண்டவரே, எங்கள் பிதாக்களை பார்க்கிலும் எங்களை பெருக செய்யக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பெற்றோர்கள் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ அவர்கள், நாங்கள் கடைசி நாள் ஆயிற்று, நாங்கள் ரொம்ப வயசாயிற்று, இனி கொஞ்ச நாள் தான் இருப்போம், இப்படிப்பட்ட காரியங்களை பேசி எதிர்மறை எண்ணங்களை தங்கள் பிள்ளைகளிடத்திலேயோ பேர பிள்ளைகளிடத்திலேயோ பேசி அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த பெருக பண்ணக்கூடிய அந்த அனுபவங்களை கெடுத்து விடாதபடிக்கு, சிதைத்து விடாதபடிக்கு, அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையை நீர் தந்து நல்ல வீரியமுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். அநேக பெற்றோர்கள், அநேக சீனியர் சிட்டிசன் அங்கிள் ஆண்டி, இந்த தரிசனத்திற்காக, இந்த நேபாளுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க, கதறுகிறீங்க. நான் சர்ச்சு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னவங்க உண்டு. நான் ஹெவன்ஸ் கார்டனில் ஒரு பகுதி அப்படியே நான் பொறுப்படுத்தேன்னு சொன்னவங்க இருக்கீங்க. அநேகர் இந்த ஊழியத்திற்காக பலரிடத்தில் போய் நின்று இந்த ஊழியத்திற்காக நீங்கள் பேசினவர்கள் உண்டு. இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நிறைஞ்ச மனசோடு உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை உங்களை விட பெருக பண்ணுவார். நல்ல தெய்வமே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் சில காரியங்களை தியாகம் செய்து, சில காரியங்களை விட்டு கொடுத்து, சில காரியங்களில் தங்களிடத்தில் உள்ள அந்த பிடிவாதத்தை விட்டு கொஞ்சம் இறங்கி வந்து கர்த்தருக்காக தேவன் எங்கள் பிள்ளைகளை பெருக செய்தார் என்று சொல்லக்கூடிய நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை பாராட்டும். நேபாளுக்காய், ஒளிபரப்புக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் யாரை கொண்டு, எப்படிப்பட்ட காகத்தை கொண்டு இந்த தரிசனத்தை போஷிக்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறதோ அவை அப்படியே நடக்கட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்த